ஒரு கவிதை தொகுப்பு அத வார்த்தைகளால தான் எழுதியிருக்காங்க. ஆனா, அது ஒரு கவிதை தொகுப்பு மாதிரி இல்லாம, ஒரு ஓவிய தொகுப்பு மாதிரி, ஒரு கலெக்ஷன் ஆஃப் பெயிண்டிங்ஸ் இல்ல டெபிக்ஷன்ஸ் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு புக் தான் முதற் கவிதை. இது வந்து ஜான்சி குமரேசன் வந்து எழுதியிருக்காங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட 27 கவிதைகள் வந்து இருக்கு. இது வந்து நோஷன் பிரஸ் பப்ளிஷிங்ல தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த 27 கவிதைகளுமே ஒவ்வொரு எமோஷன்ஸ வந்து சொல்லுது. அ ஒரு இயற்கையை வர்ணிக்கிறதாகட்டும், காதல் சொல்றதா இருக்கட்டும், இல்ல ஒருதலை காதல், காதல்ல வர சோகம், அம்மா, அப்பா, அப்புறம் வந்து நம்ம வயித்துல பொறந்த குழந்தை, அதுக்கப்புறமா சிப்லிங்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பத்தியும் இந்த புக் வந்து பேசியிருக்கு. எனக்கு வந்து இந்த புக்கை நான் வந்து படிச்சுட்டேன் ஃபர்ஸ்ட். 27 தலைப்புகள்ல கவிதைகள் இருக்கிற இந்த புக்ல கிட்டத்தட்ட ஒரு 15, 17 கவிதைகள் வரைக்கும் கடகடன்னு நான் படிச்சுட்டே போயிட்டேன். எதையுமே நான் சரியா கவனிக்கல ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரிதான் சொல்லணும். எனக்கு முதல் தடவை படிச்சப்போ எனக்கு அந்த நான் வந்து அந்த மைண்ட செலுத்தி படிக்கலையா என்னன்னு தெரியல. எனக்கு எல்லாமே ஓகே. இது எல்லாமே நிறைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ஸ்ல பார்த்த மாதிரி yet another கவிதை தொகுப்பு அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு அப்படின்ற மாதிரி நான் படிச்சுட்டே போயிட்டேன். பட் ஒரு பாயிண்ட்ல அது எந்த கவிதை எந்த லைன் எனக்கு தெரியல. திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து ஒரு ஓவியம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்த மாதிரி இருந்தது. அதாவது அந்த வார்த்தைகளால அவங்க ஓவியம் தீட்டி இருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கவிதை தொகுப்புக்கு. அதுக்கப்புறமா நான் மிஸ் பண்ணிட்ட போல நிறைய அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து நான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா எல்லாமே நான் படிச்சு எனக்கு பிடிச்ச லைன்லாம் அண்டர்லைன் பண்ணி அந்த மாதிரி வாசிச்ச ஒரு புத்தகம் தான் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்துல வந்து ரொம்ப எளிமையான தமிழ் தான் இருக்கு. படிச்ச உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அழகான தமிழா இருக்கு. வார்த்தை ஜாலம் அப்படிங்கிற மாதிரி எதுகை மோனையா இருக்கட்டும், ஒரு விஷயத்த வந்து அவங்க அத ஒரு கண்ணோட்டத்துல பார்த்து சில விஷயங்கள்லாம் இது இப்படி கூட சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுத்தது. ரொம்ப அக்யூரேட்டா இந்த புக்கை ஒரே வரியில நான் சொல்லணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கலெக்ஷன் ஆஃப் பெயிண்டிங்ஸ் தான். அதாவது ஒருத்தவங்க ஒண்ணு எழுதியிருக்காங்க, அதை வாசிக்க வாசிக்க அதை வந்து அவங்க ஓவியமா தீட்டி நமக்கு காமிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இந்த புக்கு ஃபுல்லாவே அப்படிதான் எனக்கு தோணுச்சு. நிறைய லைன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இது இப்படி கூட யோசிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது சில லைன்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது முன்னாடி பாத்தீங்கன்னா கூட தெரியும், திஸ் புக் இஸ் a pure collection of depiction paintings அப்படின்ற மாதிரி நான் எழுதி வச்சிருக்கேன். சாரி, லைன்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணோடனே இதை பார்த்தோன்னே டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன். இப்போ நம்ம வந்து இதுல இருந்து சில வரிகளை நம்ம பார்க்கலாம். முதல் தலைப்பே பாத்தீங்கன்னா இயற்கையின் ஓரத்தில் அப்படின்னு. ஆனா அதுக்கு வந்து நான் இயற்கையின் வசம் இல்ல இயற்கையின் மடியில் அந்த மாதிரி கூட இந்த கவிதையை எழுதலாம், தலைப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கேன். காரணம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கம்ப்ளீட்டா வந்து இயற்கையை வந்து அப்படியே வரைஞ்சிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி முதல்ல இதுல வந்து ஒரே ஒரு வரி நான் படிக்கிறேன். எட்டும் தொலைவெங்கும் பறந்திருக்கும் கடல்கள், விளிம்பில் ஊசலாடும் வெண்ணிற மேகங்கள் அப்படின்னு. எனக்கு இதை படிச்ச உடனே எப்படி இருந்தது அப்படின்னா, கடல் இருக்கு, அந்த கடலும் வானமும் தோன்ற இடம் அப்படிம்பாங்கல்ல, அங்க வந்து மேகங்கள் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான எனக்கு அந்த இமேஜ் வந்து எனக்கு அந்த பெயிண்டிங் மாதிரி அது என் கண்ணு முன்னாடி வந்தது. இந்த கவிதையில பாத்தீங்கன்னா இருள்கள், மேகங்கள், இசைகள், ராத்திரிகள், அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி மேகங்கள், மின்னல்கள்னு நிறைய இயற்கை விஷயங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து தூக்கத்தை பத்தி சொல்றப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதையும் தெரியாமல் மறைத்திடும் தூக்கங்கள் அப்படின்னு. இது வந்து உண்மை இல்ல, நமக்கு கஷ்டமோ சுகமோ எதுவா இருந்தாலும் தூங்குறப்ப எல்லாமே மறந்து போயிடுது. அதே மாதிரி மழையை எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, மழையாய் விழுந்திடும் ஈரப்பதம் மிக்க துளிகள் அப்படின்னு. இந்த மழை துளிய வந்து இப்படி சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஈரப்பதம் மிக்க துளிகள் அப்படின்னு நல்லா இருந்தது. இரவின் நிழல் அப்படிங்கிற இன்னொரு தலைப்புல இருக்கிற கவிதையில வந்து நிசப்தங்களால் நிறைந்திருக்கும் அப்படின்ற மாதிரி படிச்சோன்னே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதாவது சத்தமே இல்லாம இருக்கிறத வந்து நிசப்தங்களால் நிறைந்திருக்கும், அதாவது டெஃபனிங் சைலன்ஸ் அப்படிம்பாங்கல்ல, ஒரு கான்ட்ரடிக்டரியா இருக்கிற மாதிரி. அது மாதிரி அந்த லைன் நல்லா இருந்தது. புதுமை பெண் அப்படின்ற ஒரு தலைப்புல கவிதை எழுதிருந்தாங்க. இது வந்து என்னன்னா எல்லா கவிதைகளுமே ஒரு 3-4 பக்கங்கள் போகுது. அதுல வந்து இந்த புதுமை பெண் அப்படிங்கிற இதுல வந்து 2 பக்கம் வந்து எனக்கு அண்டர்லைன் பண்ணா ஃபுல்லா அண்டர்லைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது இந்த மாதிரி பிராக்கெட் மாதிரி நான் போட்டு வச்சிருக்கேன். எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு 4 வரி படிக்கிறேன் கேளுங்க இதுல இருந்து. விரும்புவது அவள் வேண்டியது, வெறுப்பது அவள் வேண்டாதது, குணங்கள் அவள் பிரதிபலிப்பது, குலங்கள் அவளுக்கேது, கஷ்டங்கள் அவள் நிராகரிப்பு, புன்னகைகள் அவளிடமே, உணர்வுகள் அவள் வெளிப்பாடு, உதறல்கள் அவள் கைவிடுவது, மதிப்புகள்
அவள் தேவைகள், மரியாதை அவள் எதிர்பார்ப்பு, உறவுகள் அவள் யோசிப்பது, உலகம் அவளுக்கானது அப்படின்னு. இது வந்து நான் கொஞ்சம் பாதிதான் இதுல படிச்சிருக்கேன். இது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இஃப் ஒன்லி இது வந்து உண்மையா இருந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதாவது புதுமை பெண் இப்படிதான் இருக்க போறா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. பட் இது வந்து நிஜமாவே எல்லாராலையும் அட்டென்ட் பண்ண முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. முதல் காதல் அப்படிங்கிற கவிதையில ஒரு வரி எழுதியிருக்காங்க பாருங்க. முதல் பார்வையில் ஈரமாகியது முகம் கண்ட விழித்திரையும், முன்னெப்பொழுதும் நிகழ்ந்திடாத மூங்கில்களின் சத்தமும் அப்படின்னு. அதாவது பார்த்த உடனே அந்த கண்ணு வந்து நனைஞ்சிருச்சு அப்படிங்கறத முகம் கண்ட விழித்திரையும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி மூங்கில்களின் சத்தமும், அந்த புல்லாங்குழல் ஓசை, அந்த குழல் ஓசையை வந்து மூங்கில்களின் சத்தம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வார்த்தையை, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு வார்த்தைய இப்படி கூட எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதிருந்தது. 2-3 இடங்கள் அந்த மாதிரி எழுதிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அணைத்திட்ட மழையே அப்படின்னு இன்னொரு கவிதை. அதுல வந்து பாருங்க 2 பேரா. குலங்களும் குதூகலித்தே குற்றாலம் கண்டுவிடுகின்றதே, கரைந்தேதான் போகிறேனோ கண்ணிமை விழும் துளியினால், கண்ணாடி சிதறல்களாய் சட்டென்றே தொட்டு செல்லும், கண்டிடும் பிம்பங்களாய் தேங்கிய நீரும் காட்டிவிடும். அதாவது ஒரு மழை வந்து அது எப்படி இருக்கும், குட்டி குட்டி குளம் எல்லாம் கூட நீர்வீழ்ச்சி மாதிரி அவ்வளவு தண்ணி சேர்ந்துடும். அதே மாதிரி இந்த வரி கவனிங்க, கரைந்தேதான் போகிறேனோ கண்ணிமை விழும் துளியினால் அப்படின்னு. அந்த மழையில அப்படியே நனையறப்போ அப்படியே கண்ணை மூடி ரசிப்பாங்களா, அது வந்து அப்படியே நம்மளை கரைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி. கண்ணாடி சிதறல்களாய் சட்டென்றே தொட்டு செல்லும், கண்டிடும் பிம்பங்களாய் தேங்கிய நீரும் காட்டிவிடும். அது வந்து அப்படியே ஒரு அது வேகமா ஃபோர்ஸா படுறப்போ அது ஒரு மாதிரி சுருங்கிற மாதிரி இருக்கும், ஆனா குளிர்ச்சியா இருக்கும். சோ அது வந்து ஒரு கண்ணாடி சிதறல்கள் வந்து பட்டா எப்படி இருக்கும், அது பட்டு நம்ம அங்கங்க ரோட்ல எல்லாம் வந்து தண்ணி தேங்கி இருக்கிறப்போ கண்ணாடி மாதிரி நம்ம பிம்பங்களை வந்து அதுல வந்து நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த 2 பேராவுமே எனக்கு ரொம்ப அப்படியே, நான் முதலே சொன்ன மாதிரி அந்த காட்சி வந்து அப்படியே எனக்கு வரைஞ்சு காமிச்ச மாதிரி எனக்கு இருந்தது. அஞ்சலின் வழியில் அன்பு அப்படின்ற இன்னொரு கவிதையில வந்து பாத்தீங்கன்னா, சுத்தமா அழிஞ்சே போயிட்டா அந்த ஹேண்ட் ரிட்டன் லெட்டர்ஸ பத்தி வந்து, அந்த அஞ்சல் அதை பத்தி எழுதிருப்பாங்க. அதுல ஒரு வரி வந்து, கைகளினால் உரையாடும் கலையாகும் அப்படின்னு. இது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் லெவலுக்கு வந்து அதை எடுத்துட்டு போய் அந்த கவிதை வந்து படிச்சு முடிக்கிறப்போ, ஐயோ இனிமே வந்து லெட்டர் போஸ்ட் பண்ண முடியாதே, நமக்கு யாரும் போஸ்ட் பண்ண லெட்டர் அனுப்ப மாட்டாங்களே. அப்கோர்ஸ் நம்ம எழுதி கொரியர் பண்ணலாம், பட் அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் வந்து நமக்கு கொடுத்துரும். என்னை விட்டு சென்றதேனோ அப்படின்ற இன்னொரு கவிதை வந்து எனக்கு அதை ஃபுல்லா படிச்சுட்டு எனக்கு வந்து ஏன் நண்பனே நீ எய்தாய் பாட்டு தான் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஞாபகம் வந்தது. கடைசி கவிதையான மேக மறந்தவை என்ற கவிதையில கிட்டத்தட்ட 19 விளையாட்டுகள், அந்த ஒரு 90s கிட்ஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா, அந்த விளையாட்டுகள் சொல்லியிருப்பாங்க. பம்பரம், டயர் வண்டி, பட்டம், ஆடு புலியாட்டம், கில்லி, கோலிகுண்டு, நுங்குவண்டி, 7 கற்கள், உப்பு மூட்டை, கபடி, கண்ணாமூச்சி, தாயம், கிச்சு கிச்சு தாம்பாளம், பரமபதம், பல்லாங்குழி, பச்சை குதிரை பாண்டி, அச்சாங்கல் ஓட்டம். இது எல்லாமே வந்து கண்டிப்பா எல்லா 90s கிட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் விளையாடவும் செஞ்சிருப்போம். இது நினைக்க மறந்த வேலை. இப்ப வந்து நம்ம கடைசியில எழுதிருப்பாங்க, கருவிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஆண் குழந்தை வளர்ப்பது எப்படி, அப்புறம் வந்து ஒரு குழந்தையை பத்தி எழுதிருப்பாங்க, பிறந்த குழந்தை இல்ல நம்ம வயிற்றுல பிறந்த குழந்தைய பத்தி எழுதிருக்கப்போ ஒரு தாயின் பார்வையின் வழியா அந்த குழந்தைய பாக்குறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் நான் வந்து கொஞ்சோண்டு தான் நான் படிச்சு காமிச்சிருக்கேன். இது வந்து கேட்கறதுக்கோ பாக்கிறதுக்கோ இது எல்லாமே நிறைய அடிச்சு துவைச்ச டாபிக்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த புக்கை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 17-20 கவிதைகள் வரைக்குமே வந்து கடகடன் நான் படிச்சுட்டேன், அப்படியே கடந்து போயிட்டேன். பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து ரியலைஸ் ஆச்சு எனக்கு. அது வந்து ரியலைஸ் ஆனதும் ஒரு வகையில நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் முதல்ல இருந்து வாசிச்சப்பதான் ஒவ்வொரு கவிதையுமே வந்து அப்படியே அழகான ஓவியமா விரியிற மாதிரி இருந்தது. இது வந்து நான் நிறைய இடத்துல வந்து ஆஹா ஓவியம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா நான் அந்த உங்ககிட்ட முதல்ல வாசிச்சு காமிச்சலாம், அந்த தண்ணி துளி வந்து குளத்துல எல்லாம் அருவி மாதிரி ஆகுது, அப்புறம் வந்து அது படுறது வந்து அப்படியே கண்ணாடி சில்லுகள் பட்டு போற மாதிரி, அந்த கீழே இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து அப்படியே நம்மளோட உருவத்தை வந்து அந்த பிம்பத்தை வந்து பிரதிபலிக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் கவிதை வந்து அவ்வளவு இது வந்து கவித்துவமா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா எல்லா கவிதைகளுமே வந்து இயற்கையை பத்தி பேசுறதாகட்டும், உணர்வுகளை பத்தி பேசுறதாகட்டும், இல்ல தோல்விகளை பத்தி பேசுறதா இருக்கட்டும், சோகங்களை பத்தி பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஓவியம் மாதிரி எனக்கு தோணுச்சு ஒவ்வொரு கவிதை. முக்கியமா இதுல இருந்த எல்லா இயற்கை கவிதைகளையும் வந்து நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மாதிரி அழகா அந்த இடத்துக்கே நம்மளை கொண்டு போய் நிறுத்தி அதை வரைஞ்சு காமிச்சா எப்படி இருக்கும். இதை வந்து இவங்க வார்த்தைகளாலதான் எழுதியிருக்காங்க, ஆனா இதை ஓவியங்களா இவங்க வரைஞ்சு காமிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நிறைய கவிதைகள். சோ எல்லாமே வந்து ஆல்ரெடி பேசின டாபிக்ஸ், அவங்க சொல்லி இருக்கிற விதமும் வந்து முக்கால்வாசி ஆல்ரெடி நம்ம அந்த விதத்துல வேற எங்கேயாவது வேறு வரிகளை வந்து நம்ம கேள்வியும் பட்டிருப்போம்.
ஆனா ஒரு மாதிரி வித்தியாசமா ஒரு நான் இந்த ஓவியம் அப்படிங்கறத அடிக்கடி சொல்றேன்னு நினைக்கிறேன். பட் அது மாதிரி தான் இருந்தது. ஒரு மாதிரி அழகான தீட்டப்பட்ட ஓவியம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அஹ் இந்த தமிழும் வந்து ரொம்ப சிம்பிளா இருந்ததுனால புரிஞ்சுக்கவும் நல்லா இருந்தது, ஈஸியா இருந்தது. சில கவிதைகள்லாம் படிக்கிறப்போ என்ன சொல்ல வராங்க இந்த கவிதையில அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில கவிதையில வந்து மல்டிபிள் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கும். ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. பட் இது தெளிவா இருந்தது. அவங்க சொல்ல வந்ததுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சோ நல்லா இருந்தது இது கண்டிப்பா. ஒரு இயற்கைய பத்தி, உணர்வுகளை பத்தி வார்த்தைகள்ல எழுதுனதை படிச்சு அதை நம்ம ஓவியமா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த புக் வாங்கி படிக்கலாம். தொடர்ந்து ஒரு நிமிஷம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.